எபிரேயர் 11:1 சொல்லும் போது, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமே விசுவாசமாக இருக்கிறது என்று சொல்லி விசுவாச பட்டியல சொல்லி அதை முடிச்ச பிறகு எபிரேயர் 12:1 சொல்லுகிறார். அங்கு ஒரு ஓட்டத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஓட்டமா? பொறுமையோடு என்ன செய்யணுமா? விசுவாசத்துல ஓடணும். அதுல ரெண்டாவது ஒரு ஓட்டம் என்ன இருக்கு? நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை ஓடணும். ஆக்சுவலா எனக்கு நேற்றெல்லாம் உடம்பு முடியல, டோட்டல் அவுட்டு, நான் ஃபுல்லாவே அவுட்டு. ஒரு கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகி ஃபுல்லா தண்ணி ஆகி அது கர்த்தருடைய கிருபையில தான் நான் இன்னைக்கு வந்து நிற்கிறேன். வைராக்கியமா இருந்தேன், வரணும் வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துல இருந்தேன். ஏதோ மாத்திரை கிட்ட கொடுத்தாங்க, கர்த்தருடைய கிருபையில வாயில போட்டு நல்லா தூங்குனேன். எந்திரிச்சு வந்துட்டேன் கர்த்தருடைய கிருபையில. அதனால கொஞ்சம் வாய்ஸ் வித்தியாசமா இருக்கும், தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. பொறுமையோடு ஆண்டவர் ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட வேண்டும். அது எப்படி ஓடணுமா? இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டத்தை அடையாளப்படுத்துகிறது தான் ஓட்டம். இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ விதமான ஓட்டம் உண்டு. ஒரு சில பேர் சாராய கடையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து சண்டை போடுறதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க கால்கள் எல்லாம் பாவம் செய்வதற்கு தீவிரித்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனா எனக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு சில பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி காலையில எழுந்த உடனே அதை நோக்கி ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல ஓட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அதில் அந்த ஓட்டத்துல அர்த்தமுள்ள ஒரு ஓட்டம் உண்டு, அர்த்தம் இல்லாத ஒரு ஓட்டமும் உண்டு. தேவனுக்கு பிரியமான ஓட்டம் ஒன்று உண்டு, தேவன் பிரியப்படாத ஒரு ஓட்டம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அதே போல ஓட்டப்பந்தய வீரர்களே கூட பலவித ஓட்டம் உண்டு. 50 மீட்டர் ஓட்டம் உண்டு, 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 1000 மீட்டர், 1500, 3000, மாரத்தான், இப்படி எத்தனையோ ஓட்டங்கள் உண்டு. அதே போலதான் எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வாலிப பிள்ளைகள் ஆகட்டும், முதியோர்கள் ஆகட்டும், கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஓட்டத்தை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். 4 விதமான ஓட்டத்தை குறித்து பேச போகிறேன். அந்த 4 விதமான ஓட்டம் நம்ம வாழ்க்கையில காணப்படுமானால், 5வது ஓட்டம் நம்மளை பார்த்து மற்றவர்கள் ஓடுவார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த தலைப்பை சொல்லிடுறேன். நம்ம 4 விதமான ஓட்டம் ஒண்ணா, 5வது நம்ம சொல்லவே வேண்டாம், நம்மளை பார்த்து ஒரு கூட்டம் ஓட போகுது. ஆமென். இப்ப நாம மற்றவங்களை பார்த்து ஓடுறோம், இப்ப நம்மளை பார்த்து ஒரு கூட்டம் ஓட போகுது. அல்லேலூயா. அதனாலதான் மேகத்திரளான இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அதை பார்த்துதான் நம்ம ஒரு ஓட்டம் ஓடுறோம். இப்ப நம்மளை பார்த்து இந்த செய்தி முடிவுல ஒரு ஓட்டம் ஓட போகிறது. ஆமென். அப்படி மனதுல வைத்துக் கொள்ளுங்க. அப்போ நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நியமித்திருக்கிற ஓட்டம். ஏனோ தானோ ஆண்டவர் இந்த ஓட்டத்துக்கு அழைக்கல. அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், உங்களை கைவிடாதவர். அப்ப உங்களுக்கு இந்த சபைக்கு, இந்த சபை மேல கொடுத்திருக்கிற அபிஷேகம், தரிசனத்துக்கு ஒரு ஓட்டம் உண்டு. ஆமென். என் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு எனக்கு ஒரு ஓட்டம் உண்டு. அப்ப அந்த ஓட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ட்ராக் மாதிரி நம்ம ஓட மாட்டோம். நமக்குன்னு நியமித்திருக்கிற ட்ராக்ல சரியா ஓடுவோம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ட்ராக் மாதிரி ஓடினா பவுல் தெரியுமா உங்களுக்கு? ட்ராக் மாதிரி ஓடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ட்ராக்ல தான் அந்த 100 மீட்டர்ஸ்லாம் ஓடணும். ட்ராக் மாதிரி தான் அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. அதே மாதிரி தான் பரலோகத்துல ஒருத்தருக்கும் ஒரு ட்ராக் இருக்கு. இன்னைக்கு ட்ராக் மாதிரி ஓட்டத்தை ஓடுறதுனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் எனக்கு நியமித்திருக்கிற ஊழியத்துல, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துல, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துல சரியா நிற்போமானால் கர்த்தர் நம்ம கூட நின்று அந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரு? ஒவ்வொருத்தர் மேல ஒரு தேவ சித்தம் இருக்கு. மனுஷனுக்கு 4 பரிமாணம் இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. உங்க மேல 4 பரிமாணம் இருக்கு. என் மேல என்ன இருக்கு? 4 பரிமாணம் இருக்கு. இது ஒரு செய்தி, ஆனா நான் ஸ்டார்ட்டா சொல்றேன். என் மேல என்ன இருக்கு? 4 பரிணாமம் இருக்கு. அப்பனா என்னன்னா, முதல் தேவ சித்தம் என் மேல இருக்கு. எல்லாம் தலையில கை வைங்க. முதல்ல என் மேல என்ன இருக்கு? தேவ சித்தம் இருக்கு. ரெண்டாவது, இப்ப இந்த சித்தத்துக்கு நேரா என் மேல தேவ பக்திக்கு எதுவான முயற்சி நான் தான் செய்யணும். அந்த முயற்சி என் மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நான் தேவ சித்தத்துக்கு நேரா நான் என் மேல இருக்கிறேன்னா, இந்த தேவ தீர்மானம் என் மேல இருக்கு. அப்ப தீர்மானத்தை நான் தான் எடுக்கணும். தேவனுக்கேற்ற தீர்மானத்தை நான் எடுக்கணும். 4வது, தேவ ஆலோசனை என்னை நடத்தும்.
எனக்கு தேவன் ஆலோசனை கொடுத்து என்னை நடத்துவார். இந்த 4 பரிமாணம் இருக்குது. அதனாலதான் நம்ம களங்கம் இல்லாம பரிசுத்தமா நீதியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்போது இந்த 4 பரிமாணங்கள் நம்ம வாழ்க்கையில செயல்படாத ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்துடைய முடிவு நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கலாத்தியர் 5:7 யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். இங்க கலாத்தியர் சபைக்கு இந்த ஓட்டத்துக்கு தடை செய்கிறது என்ன? இந்த ஓட்டத்துக்கு அநேக நேரத்துல நமக்கு ஒரு தடை வருது பாருங்க. அது என்ன அப்படின்னு பவுல் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. வாசிங்க கலாத்தியர் 5:7. நீங்க நன்றா ஓடினீங்களே, ஆனா உங்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம தடை செய்கிறவன் யார்? அப்ப ஓட்டத்தை தடை செய்கிறவர் யாரு? சத்திய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஓடாதபடி தடை செய்கிறது யாரு? பிசாசு. பிசாசு, மாமிசம், உலகம். இது என்ன செய்யும்? நீங்க ஓட்டத்தை ஓடாதபடி தடை செய்யும். அப்போ எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த கடைசி நாட்கள்ல நம்ம தடை செய்கிறவனை அப்புறப்படுத்திட்டு நம்ம ஓட்டத்தை ஓடினா கட்டாயம் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நாம எப்படி ஓடணும்? இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். நம்ம எப்படி ஓடணும்? அப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய ஓட்டம் வேதாகமத்துல எப்படி இருந்தது? ஒரே அதிகாரத்துல அவருடைய ஓட்டம் எப்படி இருந்தது, அதோடைய முடிவு அவருடைய வாழ்க்கையில எப்படி ஜெயமாக இருந்தது என்று சொல்லி பார்க்க போறோம். 1 சாமுவேல் புஸ்தகம். நான் எடுத்திருக்கிற இந்த வேதாகம சாட்சி நான் தாவீதை தான் மறுபடியும் எடுத்திருக்கிறேன். அந்த தாவீது கோலியாத் இந்த சம்பவத்தை தான் எடுத்திருக்கிறேன். அதுல இருந்து நம்ம வேகமாக ஒரு 4 ஓட்டத்தை, தாவீதின் ஓட்டத்தை பார்க்கலாம். அதற்கு பின்பாக ஒரு ஓட்டத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17, 23, 24. பைபிள் வாசிக்கிறவங்க அந்த பகுதியை அப்படியே வச்சிருங்க, மூடிடாதீங்க. அதுல இருந்து தான் ஒவ்வொரு வசனமா நம்ம பார்க்க போறோம். ஓடி போனார்கள். இங்க ஒரு ஓட்டம் இருக்கு. தேவ பிள்ளைகள் பயந்து ஓடுகிற ஓட்டம். அப்போ இந்த சம்பவத்துல தான் பார்க்க போறோம். தேவன் சத்திய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகள் கீழ்ப்படியாம தடை செய்கிறவன் பிசாசு. கடைசி வரைக்கும் நாம் நல்ல ஓட்டத்தை ஓடி அந்த கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்தை முடிக்கணும்னா எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டுல இருந்து இந்த சம்பவத்தை நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா இதுல இருந்து ஒரு வித்தியாசமான முறையில நம்ம ஒரு தியானத்தை எடுக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதோடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பள்ளத்தாக்குல இன்னைக்கு 40 நாட்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அந்த பள்ளத்தாக்குல பெலிஸ்தியர்கள் கூட்டமா வந்து அதுல ஒரு ராட்சதன் எழும்பி வந்து இவர்களை என்ன செய்யறான்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான்? பயப்படுறான், பயமுறுத்துறான். இந்த பயத்தினால இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யறாங்க? அவனுக்கு பயந்து என்ன செய்யறாங்க? விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பெலிஸ்தியன் யார்? இந்த பெலிஸ்தியன்? இந்த பெலிஸ்தியருடைய ஆவி என்ன? இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பெலிஸ்தியன் ஆவி எப்படி செயல்படுகிறது? இந்த மாம்சத்தின் ஆவி. இது துன்புறுத்துகிற ஆவி, டார்ச்சல் செய்கிற ஆவி. என்ன ஆவி? நம்மள டார்ச்சல் செய்கிற ஆவி. மனைவி யாராவது கணவன் டார்ச்சல் செய்யறாருன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பெலிஸ்தியனுடைய ஆவி. ஸ்கூல்ல வாத்தியார் யாரையாவது கரை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை டார்ச்சல் பண்றாருன்னா இது யாருடைய ஆவி? பெலிஸ்தியனுடைய ஆவி. ஏன்னா உங்க ஓட்டத்தை தடை செய்ய போகிற ஆவி, நீங்க முன்னேற முடிய விடாதபடி இருக்கிற ஆவி. இது கொஞ்ச நாள் இல்ல, இது 40 நாட்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை காலையிலையும் சாயங்காலத்தில 2 தடவை வந்து பயம்புறுத்தி கொண்டே இருந்தது. இது சத்துரு எடுக்கிற ஒரு ஆயுதம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எடுக்கிற ஒரு ஆயுதம். வேலை செய்வாங்க அண்ணன் அக்காமாருங்கெல்லாம். ஆனா உங்களை மாத்திரம்தான் ஓனர் என்ன செய்வாரு? டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது ஒரு ஆவி. இதெல்லாம் ஜெயிச்சிடலாம் பாருங்க. நம்ம ஓட்டத்தை யாராலையும் தடை பண்ண முடியாது. இது சத்துரு எடுக்கிற ஆவி, பயம். அந்த பயத்தை உண்டாக்குகிற ஒரு ஆவி. இது என்ன ஆவி? பயத்தை உண்டாக்குற ஆவி. 4:1 மன்னிக்கணும். பாருங்க. தேவனே என் விண்ணப்பத்தின் என் சத்தத்தை கேட்டருளும். பாருங்க, சத்ருவால் ஒரு பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். அப்ப பயம் யார் கொண்டு வர்றது? சத்துரு கொண்டு வரான். அப்ப பாருங்க, 2 காரியம். இந்த பயத்தினால தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா ஒளிந்து கொள்றாங்க. என்ன செய்யறாங்க?
ஓடி ஒளிந்து கொள்றாங்க. ரெண்டு பயத்தினால். முதல் கோலியாத், ஒரு ராட்சத மனிதன் எழும்பி வரும்போது அவனை பார்த்து பயந்து என்ன செய்யறாங்க? ஓடி ஒளிந்து கொள்றாங்க. ரெண்டாவது, பாவத்தினால என்ன செய்யறாங்க? தேவ ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஓடி ஒளிந்து கொள்றாங்க. இது எங்க நடந்தது? ஏதேன் தோட்டத்துல பாவம் செஞ்சதுனால பயந்து அவங்க ஓடி ஒளிந்து கொள்றாங்க. இதை ரெண்டு மனதில் வைத்துக்கோங்க. சத்துரு ஒரு பெரிய ஆளா ராட்சதனா காட்டி, நம்மள ஒரு சிறிய ஆளா காட்டி, நம்முடைய விசுவாசத்தை குறைய வைத்து, அவன் ரெண்டோ பெரியவன் மாதிரி காமிச்சு நம்மள விசுவாசி இல்ல, நீ விசுவாசிக்கிற காரியம் ஒண்ணும் நடக்காது, உனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களை பயம்புறுத்தி உங்க விசுவாசத்தை கொண்டு வச்சு பயத்தை கொண்டு வந்து வைப்பான். வருகிற பயம் என்னது? சத்துருவால வரக்கூடிய பயம். ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த வியாதியை ஆண்டவர் பெருசா காட்டுவான், சத்துரு பெருசா காட்டுவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாத்திராகமம் 14:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்றாரு. 1 பேதுரு 2:9 24 சொல்லும் போது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி உன்னை தழும்புகளால் நான் குணமானீர்கள் என்று சொல்றாரு. ஏசாயா 53:5 இந்த வார்த்தை இருக்கு. இப்ப இந்த வார்த்தையினாலதான் சகலத்தையும் தாங்குகிறேன்னு எபிரேயர் 1:3 சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க, அந்த வார்த்தை தான் சகலத்தையும் உண்டாக்கினதுன்னு சொல்றாரு. இது நமக்கு நல்லா தெரியும். இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சாலும் அந்த வியாதி வரும்போது சத்ருவான என்ன வரா? வியாதியின் பயத்தை கொடுக்குறான், வார்த்தையின் மகிய குறைவுபடுத்துறான். அப்போ அததான் இங்க சத்துரு செய்கிறோம். அதனால நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசம் குறைவுபடுகிறது. அப்ப இந்த இரண்டு காரியத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம்? பயந்து ஓடி ஒளித்து கொண்டிருக்கிறோம். பாவத்தினால வரக்கூடிய பயம், இந்த பெலிஸ்தியனை பார்த்து வரக்கூடிய பயம் அங்க இஸ்ரவேலருக்கு காணப்பட்டு இருந்தது. அவங்க கலங்கி பயந்து ஓடுனாங்க. இப்ப அந்த அதிகாரத்தை வச்சிருந்தவங்க வாசிங்க. இது நடந்த சில வசனங்கள்ல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க, அற்புதமா இருக்கும் பாருங்க. 51ஆம் வசனம் வாசிங்க. அதே 1 சாமுவேல் 17:51. வேதம் வாசிக்கிறவங்க அந்த பகுதியை வச்சுக்கிட்டே இருங்க. கொண்டு வாசிங்க. ஓடி போனார்கள். இப்ப பாருங்க, வேதம் அப்படியே டர்ன் அபவுட் ஆகுதா? இப்ப முதல் ஓடினது யாரு? இஸ்ரவேலர் ஓடினாங்க. இப்ப ஓடினது யாரு? ஆமென். உங்க வாழ்க்கையிலும் ஒரு டர்ன் அபவுட் வரும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு எதிராக இருக்கிற கோலியாத்துக்களை ஒரு நாள் நீங்கள் வீழ்த்தி ஜெயம் எடுக்க ஆண்டவர் ஒரு நல்ல ஓட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். கொஞ்ச வசனத்துல இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? ஓடி போன இஸ்ரவேலர்கள். அப்போ கர்த்தர் சத்துருவை ஓட வைத்த தாவீதை கர்த்தர் எழுப்பினார். நமக்குள்ள அதே ஆவியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் சத்துருக்களை விரட்டுகிற ஒரு எழுப்புதலை கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இத வாஞ்சிங்க கட்டாயம். தாவீது சந்தோஷத்தோடு ஓடினார். இப்போ 3 ஓட்டத்தை பார்க்கலாமா? 4 ஓட்டத்தை பார்க்கலாம். 5வது ஓட்டம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். முதல் ஓட்டம், தாவீது இப்படி இன்னைக்கு ஒரு டர்ன் அபவுட் உருவாவதற்கு நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் ஒரு டர்ன் அபவுட், ஒரு யூட்டர்னை கொண்டு வரும். நீங்க ஒரு பக்கம் பிரச்சனையோடயே இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் பிரச்சனைக்கு அதுக்கு மேல ஏறி மிதிச்சுட்டு போக போறீங்க. இப்ப பிரச்சனை உங்க முதுகுல இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க ரெஸ்லிங் பண்ண போறீங்கன்னு சொல்றேன். அதை தூக்கி இப்படி போட்டு அது மேல நீங்க ஏறி போக போறீங்கன்னு நான் சொல்ல வரேன். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, அந்த ஆளுகையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அற்புதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அந்த ஆவியானவர் சாத்தானை சகல வல்லமைகளையும் நம் காலின் கீழே நசுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்ப அந்த விசுவாசத்துல எப்படி ஓடணும்? அந்த 4 ஓட்டம் நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. முதல் ஓட்டம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:18 வாசிக்கலாம். இப்போ வாசிங்க அடுத்து. இல்ல 17 இருந்து வருது.
ஓட்டமாய் போ, ஓட்டமாய் போ. முதல் ஓட்டம் தாவீது அங்கு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதுக்குள் இருந்த ஒரு அபிஷேகம், தாவீதுக்குள் இருந்த தேவனுடைய வார்த்தை, தாவீதுக்குள் இருந்த ஒரு தரிசனம் அவனுக்கு கோலியாத்தை வீழ்த்தி ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன? அந்த விசுவாசத்திலே ஒரு ஜெயமான ஒரு ஓட்டத்தை முடிப்பதற்கு காரணம் என்ன? முதல் தகப்பனை நோக்கி ஓடுகிற ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க நம்ம பார்த்தோம் இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம். அப்போ தகப்பனை குறித்து குறிப்பாக வைத்து ஓடுகிற ஓட்டம். அடையாளம் வாங்கி கொண்டு வா. அப்ப தாவீதனுடைய ஓட்டம், முதல் ஓட்டம் அங்கதான் ஆரம்பமாகிறது. அப்பா செய்கிற சொல்றபடி, அப்பா செய்தபடி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு ஓட்டம் நமக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு அந்த ஓட்டத்தை ஜெயமாக நடத்துவார். அப்ப இயேசு உபவாசம் இருந்தாரா? என் வாழ்க்கையில உபவாசம் இருக்கணும். இயேசு வாழ்க்கையில இரவு ஜபம் இருந்ததா? என் வாழ்க்கையில இரவு ஜபம் இருக்கணும். என் வாழ்க்கையில உபவாச ஜபம், வாரத்துக்கு பல நாட்கள் நான் உபவாசித்து இருக்கிறேன்னா என் வாழ்க்கையில அந்த உபவாச ஜபம் இருக்கணும். என் அதிகாலை ஜபம் இயேசு ஜபித்தாரா? அந்த ஜப வாழ்க்கை என் வாழ்க்கையில இருக்கணும். அப்ப அந்த ஓட்டம் தகப்பனை நோக்கி போகிற ஓட்டம். அப்போ தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல, தாவீது அன்னைக்கு நியமித்திருக்கிற முதல் ஓட்டத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஓடினான். அப்ப முதல் ஓட்டம் தகப்பன் சொல்லுகிறபடி நம்முடைய ஓட்டம் இருக்கணும். தகப்பனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஓட்டம் இருக்கணும். அப்பனா ஒரு பிள்ளைகளும் நீங்க ஜெபிக்கிற ஜபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த 3 ஜபம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அந்த ஓட்டம், ஆண்டவரே நான் உம்மை அதிகமாய் அன்பு கூற எனக்கு நீர் கிருபை செய்யும். இந்த ஜபத்தை நீங்க கட்டாயம் டெய்லியும் எடுக்கணும். ஒரு நாள் கூட உண்மை அன்பு செலுத்த விடாதபடி இருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில அது ஓட்டத்தை தடை பண்ணும். இன்னைக்கு நான் ஜெபிச்சுட்டேன், ஏதோ இங்க பிரசங்க கேட்டுட்டு நல்லா போயிட்டு ஒரு ஆவிக்குரிய ஜப கொடுக்கைக்கு போயிட்டு ஒரு உபாச கொட்டி போன நாளையிலிருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் பட்டினி கடந்து ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ஜெபிச்சுட்டு அப்புறம் 20 நாள் நல்லா உட்காந்து தெளிக்க தின்னுட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்றது இல்லை. முதல் தாவீது தன் தகப்பனை நோக்கி ஓடுகிற ஓட்டம். ஏன்னா நம்ம ஓடுற ஓட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அதுல ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில சரியா அந்த ஓட்டத்தை ஓடனா நம்ம குடும்பத்தின் மேல தேவனுடைய ஜெயமுள்ள கரம் இறங்கி வரும். அல்லேலூயா. ஒரு நாள் ஓடுகிறது அல்ல, ஒரு நாள் அல்ல. இப்படி ஜோமணி பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்பை விட்டு எந்த காரியம் பிரிக்க கூடாதுன்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில சில பேர் உங்களை விட்டு விலகியே போயிடுவாங்க. அவங்களால நீங்க ஆண்டவரிடத்துல அன்பு கூற முடியாது. அவங்க உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க தேவனிடத்துல சரியா நெருங்கி ஜீவிக்க முடியாது. அதனால கர்த்தர் அவங்களெல்லாம் விலக்கிடுவாரு. 2வது காரியம், நீங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று என் காரியத்தை நடத்துங்கன்னு சொல்லுங்க. 2வது காரியம், நான் எது செஞ்சாலும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்படணும், என் வேலையில மகிமைப்படணும், என் வாழ்க்கையில மகிமைப்படணும். இப்படி நீங்க ஜெபிச்சு பாருங்க, கர்த்தருக்கு மகிமையா உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. மகிமைப்படாத எந்த காரியம் வேண்டாம். என் பிள்ளை படிப்புல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தா அதுல நீங்க மகிமைப்படணும். என் பிள்ளை நல்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்தா அதுல நீங்க மகிமைப்படணும். அப்படி மகிமைப்படணும்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவன் வர வேண்டாம். அந்த படிப்பே எங்களுக்கு தேவை இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமென். அப்ப மகிமை என் வாழ்க்கையில எல்லா மகிமை, என் ஓட்டத்துல நான் தகப்பன் மகிமைப்படுகிற ஓட்டமா இருக்கணும். 3வது, நீதியின் கனி என் வாழ்க்கையில வெளிப்படணும். கனி இல்லாத வாழ்க்கை என் வாழ்க்கையில வெளிப்படவே கூடாது. ஒருவேளை அந்த கனி வெளிப்படுவதற்கு என் வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா அதுல நான் மூழ்கி போவதில்லை. பாடுகளும் கஷ்டங்களும் எனக்கு கனி தருகிற ஒரு நீதியின் கனியாக நான் மாறப்போகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமா, அது ஒரு நாளும் இன்னைக்கு நீங்க உணர மாட்டீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். பாடுகளும் கஷ்டங்களும் வரும்போது நீங்க ஓட்டத்தை ஓடுங்க. உங்க விசுவாசத்தை நோக்கி நீங்க ஓடி பாருங்க. அதுல ஒரு குறிக்கோள் இருக்கு, அதுல ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டமும் நோக்கம் நிறைவேறும் போது நீங்க சொல்லுவீங்க, இந்த பாடுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த பாடுகள் என்னை உருவாக்கினது, இந்த கஷ்டங்கள் தான் என்னை ஆண்டவரை சார்ந்து கொள்ள செய்தது, இந்த கஷ்டங்களும் பாடுகளும் தான் சாத்தானை ஜெயிக்க என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினது என்று நீங்க சொல்லக்கூடிய நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றார், நான் வீணாய் ஓடினது அல்ல, கர்த்தருடைய நாளிலே மகிழ்ந்து இருக்கும்படி என்னுடைய ஓட்டங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய நாம மகிமைக்கென்றும் அவருடைய மகிமைக்கு கீர்த்திக்கென்றும் அந்த ஓட்டத்தை நான் ஓடினேன் என்று சொல்லுகிறார். பாதை தவறாமல் ஓட்டத்தை ஓட வேண்டும். அப்பனா என்ன வரணும்? இலக்கு. என்னுடைய இலக்கு எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஓட்டம் இருந்தது, ஜீவன் தப்பி கொள்ள ஓடு. இந்த பட்டணம் அங்க இருக்குன்றாங்க, இல்லைன்னா இந்த மலைக்கு போறேன்றாங்க. போனதுனால ஒரு அருவருப்பான சந்ததி பிறந்து, ஒழுங்கா பட்டணத்துக்கு ஓடி இருந்தா வேற மாதிரி ஏதோ தேவ திட்டம் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டையில பாதை தவறாமல் தகப்பனை நோக்கி நம்ம ஓடணும். ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஓடுங்க. அவர் வார்த்தையை நோக்கி பார்த்து ஓடுங்க. அவருடைய சத்தியத்தை நோக்கி பார்த்து ஓடுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வாராங்க. முதல் ஓட்டம் என்னது? தகப்பனை நோக்கி பார்த்த ஓட்டம். இந்த ஓட்டம் தான் தாவீதுக்கு முதல் ஆரம்பம். அதிகாலையில ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த நாள் ஓட்டத்தை ஆரம்பிங்க. அந்த முடிவு அந்த நாள்ல ஒரு ஜெயமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இரண்டாவது ஓட்டம் பாருங்க, இதுக்கு இன்னொரு குறிப்பு வசனம் இருக்கு. பிலிப்பியர் 3:14. இலக்கை, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நம்ம ஓட்டத்துக்கு ஒரு இலக்கு இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு பந்தய பொருள் இருக்கு. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்துக்கு ஒரு ஒரு ரிவார்டு ஒன்று இருக்கு. கட்டாயம் அதை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில உங்க மன விருப்பத்தோடு நீங்க வந்திருக்கலாம். அந்த ரிவார்டை ஆண்டவர் உங்கள் ஓட்டத்தின் முடிவில் நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் ஜெயமாக தருவாராங்க. இரண்டாவது ஓட்டம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ரெண்டாவது ஓட்டம் இப்ப சேனைக்குள் ஓடுகிற ஓட்டம். சேனைக்குள் ஓடுகிற ஓட்டம். எத்தனை? ரெண்டாவது ஓட்டம். நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நியமித்திர ஓட்டத்துல ரெண்டாவது ஓட்டம் சேனைக்குள் ஓடுகிற ஓட்டம். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, சபையை குறிக்கிறது, ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது, ஒரு குழுவை குறிக்கிறது. சேனையோடு ஓடுகிற ஓட்டம். அப்போ எனக்கு அன்பானவர்களே, அப்ப பாருங்க, எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றாரு? கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப சத்துரு ஒரு ஆயுதத்தை கொண்டு வரான். என்ன? வானமண்டல பொல்லாத ஆவிகளும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறான். அப்ப அந்த ஆயுதத்தை வைத்திருக்கும் போது நாம் அதை எதிர்த்து அந்த சேனைக்குள்ள ஓடுறது எதை குறிக்குதுன்னா, சபையாய் ஓடுகிறது, குழுவாய் ஓடுகிறது, ஐக்கியமாய் ஓடுகிறது. இது தனியா ஓடுற ஓட்டம் இல்ல, ஒரு டீமா ஓடுற ஓட்டம். ஆமே, ஆமே. பாருங்க, அதுக்கு நம்ம எப்படிலாம் பேர் வைக்கலாம்? ஜபசேனை குழு, துதி சேனை குழு, தரிசன சேனைகளோடு, இப்படி ஜபத்தோடும் துதியோடும் தரிசனத்தோடு இணைந்து ஓடுகிற ஓட்டம். இது ஒரு கிறிஸ்துவுக்குள் ஓடும். சபைக்குள்ள எப்படி ஓடணும்? ஒரு ஆண்கள் சங்கம் என்கிற ஒரு ஓட்டம், பெண்கள் சங்கங்கள் என்கிற ஓட்டம். அப்படியே ஒவ்வொரு உங்க சபைக்குள்ளே நிறைய இருக்கும், குழுக்கள் இருக்கும்ல. அந்த குழுவோடு சேர்ந்து ஓடுகிற அந்த ஓட்டத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்தானா ஐயா அதை சொன்னாங்க. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு யுத்தம் நடக்கிறது. மோசே மலையின் மேல போய் கையை உயர்த்துறார். இப்ப மோசே மட்டும் கையை உயர்த்திக்கிட்டே இருந்தா முடியுமா? அதுதான் சொன்னார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாய் கிறிஸ்துவின் பிரமாணங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். குழுவா போகணும். சில நேரம் என்னால ஜெபிக்க முடியல, சில நேரம் என்னால போன குழுவுல இணைஞ்சிடணும். அப்போ அந்த வாமப், அங்க ஒருத்தங்க அனலா இருப்பாங்க, அந்த வாமப் நமக்கு என்ன வந்துடும்? அந்த அனல் குளிர் காஞ்சா என்ன பண்ணுவோம்? போய் ஐஸ் கட்டி மேலே உட்காருவோம். எங்க நெருப்பு தழல், எங்க நெருப்பு கங்கு இருக்கோ அங்க போய் உட்காருவோம். தெரியுமா? பாருங்க, யோசித்து பாருங்க. அந்த குளிருக்கு எங்க போவோம்? அனல் எங்க இருக்கோ அந்த இடத்துலதான் நம்ம கடந்து செல்வோம். அப்போ சேனைக்குள் ஓடின ஓட்டம் அப்படின்னா ஒரு ஐக்கியத்தோடு ஓடுகிற ஓட்டம். ஐக்கியத்துக்குள்ள புகுந்து ஐக்கியத்தை கெடுக்கிற ஓட்டம் அல்ல, ஐக்கியத்தோடு இணைந்து ஓடுகிற ஓட்டம். உங்களுக்குன்னு ஒரு ஐக்கியத்தை வச்சிருப்பாரு, அந்த ஐக்கியத்தோட நீங்க ஓடணும். அந்த ஐக்கியத்தோட ஓடணும். இங்க மோசே தனியால கை தூக்குறாரு, முடியல. அவர் என்ன ஆயிட்டாரு? அவ்வளவு பெரிய மோசே 80 வயதுல 4 மணி நேரம் சீனாய் மலை மேல நடந்து போய் அந்த பிரமாணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கிறாரு. 4 மணி நேரம் 80 வயசு மனிதன் தேவனுடைய சமூகத்துல தேடி போறாரு. இன்னைக்கு நாம தான் ஆண்டவரை தேடி போனோம். ஆண்டவர் நம்ம தேடி வந்துட்டாரு. இப்ப நம்ம தான் ஆண்டவரை தேடி போனோம். 4 மணி நேரம் நீங்க நடக்க வேண்டாம், ஒரு 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணலாம். ஆமா, உங்க தூக்கத்தை வெறுத்து போலாம். அப்ப பாருங்க, கர்த்தர் அப்ப பேசுகிறார் இங்க. அப்போ உடனே ஊரும் ஆர்வனும் வராங்க, வந்து என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த கையில பக்கத்துல இந்த கையை பிடிக்கிறாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் வந்து இந்த கையை பிடிக்கிறாங்க. அப்ப ஊழியத்தை தாங்குறாங்க, அங்க சத்ருவை வீழ்த்துறாங்க. இணைந்து செய்யும் ஒரு ஊழியம், சேனைக்குள் ஒரு ஓடுகிற ஓட்டம், கைகளை உயர்த்தி ஓடுகிற ஓட்டம். ஆனா இதுல ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஓட்டத்தை ஓடும் போது பாரத்தை இறக்கி வச்சுட்டு போனார். தன்னிடத்தில் இருந்த ரஸ்துக்களை தாவீது என்ன செஞ்சாரு? இறக்கி வச்சுட்டு தான் இந்த ஓட்டத்துக்குள்ள ஓட்டார். நம்ம ஆளுங்க பாரத்தை வச்சுக்கிட்டே ஓட்டத்தை ஓடுறாங்க. பக்கெட் 2 பக்கெட் கையில கொடுத்துட்டு போப்பா போய் பிரசங்கம் பண்ணிட்டு வா ஓடு அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்ல ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடும் போது 2 பக்கெட்டை கையில கொடுத்துட்டு ஓடினா ஓட முடியுமா நம்மளால? இன்னைக்கு நிறைய குப்பை, நிறைய அழுக்கு, நிறைய அசுத்தம், நிறைய அருவருப்பு. நான் இதெல்லாம் சொல்றது பாவத்தை குறித்து மட்டும் சொல்லலை. இதெல்லாம் நம்ம இருதயத்துல வச்சுக்கிட்டு ஆவிக்குரியவர்கள்னு ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஓட்டம் தெரியுமா? கவலை, கஷ்டம்,
துக்கம், வேதனை, கண்ணீர், பாரம், என் நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு. ஆனா நீங்க கர்த்தர் மேல பாரத்தை இறக்கி வச்சுட்டு அவர் என்னை ஆதரிப்பார், அவர் என் காலை தள்ளாட விட மாட்டார், அவர் என்னை காப்பார். இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம ஆண்டவரை நம்ம இதயத்துல எங்க வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கட்டாயம் இறக்கி வந்து என்ன நடக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இயேசு மரணத்தை ஜெயித்தாருன்னா கிறிஸ்தவர்களும் மரணத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். அதனால நான் சொல்றேன், உங்களை குறித்த இந்த பாடுகள் எந்த காரியத்திலையும் உங்களை ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நீங்களும் நானும் மரணத்தையே எதிர்கொண்டு ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் மண்பாண்டத்துல அந்த கிறிஸ்துவை ஒளி ஜீவனை எனக்குள்ள நான் வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா, அந்த மண்பாண்டம் உடையறதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அது உடைஞ்சதுன்னா மகிமை வெளிப்படும்னு சொல்லுங்க. ஆமேன். உங்களை துன்பம் இருக்கா, கஷ்டம் இருக்கா, வேதனை இருக்கா, நான் சொல்றேன் கர்த்தருடைய மகிமை ஒரு நாள் வெளிப்பட போதுன்னு நான் சொல்றேன். நீங்க பாரத்தை இறக்கி வைத்து ஐக்கியத்தோடு கர்த்தரோடு கூட இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க அதிகமா ஓட இன்னைக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் கோலியாத்துக்களை வீழ்த்தி ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். மூணாவது ஓட்டம் 1 சாமுவேல் 17:48 வாசிங்க. வேகமா நான் சொல்லிடுறேன். ஓடி தாவீது பெலிஸ்தியருக்கு எதிராக ஓடி. ஓ தேவ ஜனமே கலங்காதே. உங்களை இன்னைக்கு அச்சுறுத்துகிற காரியங்கள், உங்களை சமாதானத்தை இழக்கக்கூடிய காரியங்கள், உங்களை துன்பப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற காரியங்கள், நீங்கள் சத்தியத்தில வளர விடாதபடி உங்களை தடை செய்து ஓட்டத்தை கெடுக்கக்கூடிய எல்லா அந்தகார வல்லமைகள், அதற்கு எதிர்த்து நின்று ஓடுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்துக்கு பயந்த ஓட்டம் ஓடுகிற ஓட்டம் அல்ல. பாவத்துக்கு பயந்து ஓடின ஓட்டம் அல்ல. கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு எல்லாவற்றுக்கும் எதிர்த்து ஓடுகிற ஒரு ஓட்டம். இது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஓட்டம். ஐக்கியத்தோடு குடும்பத்தோடு ஜெபசேனையோடு எதிர்த்து நிற்கும்படி ஓடுங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுவோமா? 3 முறை சொல்லுவோமா? நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன். எல்லாரும் சொல்லுவோமா? தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன். ஓ, என்னை தடை செய்கிற, என் ஓட்டத்தை தடை செய்கிற பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்பேன். ஆமென். நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சேனைக்குள் ஓடுகிற ஓட்டம் பாருங்க. ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஓடுறாரு? எல்லாரும் பயப்படுறாங்க, ராணுவ அதிகாரிகள் பயப்படுறாங்க, ராஜா பயப்படுறாரு, மக்கள் பயப்படுறாங்க, எல்லாருமே பயந்து 40 நாள் என்ன செய்யறாங்க? பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு மனிதன் எதிர்த்து வருகிற கோலியாத்தை எதிர்த்து போய் நிற்கிறான். சாதாரண மனிதன், ஒண்ணு கிடையாது, தூசி சாம்பல், நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஆனா நமக்கு எதிர்க்க எத்தனை சேனைகள் எழும்பினாலும் நீங்க கவலைப்படாது இருங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:18, எனக்கு விரோதமா எத்தனையோ பேர் போரிட்டு வந்தார்கள், கர்த்தர் அந்த போரை நிறுத்தி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. தாவீது உணர்ந்தவனா எழுகிறான். உங்களுக்குள்ள அபிஷேகம், ஏன்னா சவுலுக்குள்ள இருந்த அபிஷேகமோ தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகமோ வித்தியாசம். நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்ட மட்டும் விரும்புறேன். சவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம் குப்பில இருந்த அபிஷேகம். ஆனா தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் கொம்பில் இருந்த அபிஷேகம். ஆமே. நம்மெல்லாம் அந்த கொம்புல இருந்து அபிஷேகத்தை பெற்றவங்க. அது இங்க ஊற்றப்பட்டு தாடியில வடிந்து அது அப்படியே வஸ்திரத்துல வடிந்து அது அப்படியே நறுமணம் வீசும். குப்பியில ஊத்தினீங்கன்னா வெறும் தலை மேல மட்டும்தான் இருக்கும். அந்த அபிஷேகம் மெல்ல உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனாயிட்டட் காட், நம்மை கர்த்தர் அப்படியாக இரத்தத்தினால கழுவி தூய்மைப்படுத்தி அப்படிப்பட்ட ஆரோன் மேல் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறபடினாலே தேவ ஜனமே பயப்படாதே. உனக்கு விரோதமா இருக்கிற சத்துருவுக்கு நீ எதிர்த்து ஓடுகிற வல்லமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஓ உமக்கு நன்றி. அந்த அபிஷேகம் எப்போதுமே ஒரு வித்தியாசமா நம்மளை நடத்தும், வித்தியாசமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய வைக்கும். நீங்க பயந்து ஓடுகிறவர்கள் அல்ல, எதிர்த்து நின்று ஜெயத்துக்காக போராடுகிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆமேன். அந்த அபிஷேகம் இருந்தாதான் ஒரு வித்தியாசத்தை நம்மளால காண முடியும். உங்களை அந்த அபிஷேகம் இருக்கிறதுக்கு அடையாளம், அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது, எதிர்த்து போராட்ட பிசாசு எதிர்த்து வரும்போது, உங்களை அழிக்கணும் நிந்திக்கணும் அப்படின்னு வரும்போது, உங்களை ஒண்ணு இல்லாம தரித்திரர் ஆக்கணும்னு வரும்போது, நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அந்த அபிஷேகம் உங்களை முழங்கால் போட வைக்கும், அந்த அபிஷேகம் உங்களை போராட வைக்கும், அந்த அபிஷேகம் உங்களை உபவாசம் வைக்க வைக்கும். கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டு, கர்த்தரை மாத்திரமே பார்த்து கொண்டு இருக்க
கொடுக்க வைக்கும். கர்த்தருக்கு சமூகத்துக்கு முன்னாடி உங்களை மனத்தாழ்மையா வைக்க வைக்கும், உங்களை அர்ப்பணிக்க வைக்கும், உங்களை ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்க வைக்கும். மண்ணு குப்பை தூசின்னு சொல்லி உங்களை தேவ சமூகத்துக்கு முன்பாக முன்னிலும் அதிகமாக உங்களை தாழ்த்த வைக்கும். ஆமென். அப்படி நீங்க தாழ்த்த நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறவங்கள மாறிடுவீங்க. தேவன் அந்த வல்லமையை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு நான் சொல்றேன். ஆண்டவருடைய கொடுக்கிற பலத்தினால உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதைதான் பவுல் சொன்னார் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு. அதனால கவலைப்படாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில ஏதோ சரிவு பிரச்சனை இருக்குன்னா நீங்க அதை ஜெயம் எடுக்க கர்த்தர் இந்த நாள் அந்த எதிரியான அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று உங்க வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. சர்ப்பத்தை பாம்பை போல நீங்க என்ன செய்யணுமா? வினா உள்ளவர்களா இருங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஏன் பாம்புக்கு ஒப்பிட்டு சொன்னார் தெரியுமா? பாம்புக்கு 2 குணம் இருக்கு. நான் அதை சொல்றேன். முதல் அந்த கேள்வின்ற டாபிக்கை நான் தனியா வச்சிடறேன், அது வேற. முதல் காரியம், பாம்பு ஒரு மனுஷனை பார்த்தா இல்ல ஒரு ஆள் நடமாட்டம் வந்தா முதல்ல என்ன செய்யணும்? ஓடும். தேவ பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஓடணும். எதை பார்த்து ஓடணும்னா பாவத்தை, நம்ம நெருங்கி வருகிற பாவத்தை பார்த்து என்ன செய்யணும்? விலகி ஓடணும். யோசேப்பு மாதிரி என்ன செய்யணும்? ஓடணும், விலகணும். அந்த இடத்துல நிற்கக்கூடாது. இப்போ அந்த பாவம் திருப்பி உங்களே தொடர்ந்து வந்து கட்டாயம் அப்படிதான் நடந்து ஆகணும், அப்படிதான் செஞ்சு ஆகணும்னு ஒரு பிரச்சனை உங்களை தொடர்ந்து வருது அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த பாவமுடைய சோபம் அடுத்து உடனே படம் எடுத்து நிற்கும், எதிர்த்து வந்து நிற்கும். அப்ப தேவ பிள்ளைகள் இங்க தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் 40 நாள் ஓடி பார்த்தாங்க, முடியல. அந்த அபிஷேகம் எதிர்த்து நின்றுச்சு. எங்க எதிர்த்து நிக்கணும் தெரியுமா? நம்ம உடனே என்ன நினைப்போம்? நம்ம மைண்ட்ல நமக்கு இப்போ உடனே ஓடும், அந்த அக்கா அப்படி சொன்னாங்கல்ல நம்மள, அது ஒரு சத்துரு தான். போய் இன்னைக்கு பூச்சி 4 கேள்வி கேட்டு சண்டை போட்டு நம்ம நீதிமான்னு காட்டிடணும் அப்படின்னு நினைப்போம். அந்த தப்பை செஞ்சாதீங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல உதவியே செய்ய மாட்டாரு. நம்ம தேவ சமூகத்துல போகணும். இயேசுவை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு அந்த நாமத்தினால போய் நின்று, ஆண்டவரே இந்த பிரச்சனையை என்னால ஜெயிக்க முடியலப்பா ஆண்டவரேன்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்க கரத்துல நின்று பக்கத்துல பிசாசை எதிர்த்து நின்று அடிக்க பலன் கொடுப்பாங்க. அப்ப எங்க நின்று நீங்க போராடணும்? எங்க நின்று எதிர்த்து நிக்கணும்னா சாத்தான இயேசுவின் சமூகத்துல நின்னுதான் நீங்க ஜெபிக்கணும். அங்கதான் போராடணும். அதுக்குதான் சொன்னேன் நான், அப்படியாக சொன்னேன். அப்ப எதிரே ஓடினான், எதிர்த்து வந்த கோலியாத்தை ஓடினான். அப்ப பாருங்க, ஓடினான். ஆண்டவர் அதற்கான பலத்தை தருவார். 4வது காரியம் வாசிக்கலாம். 51வது வசனம் வாசிங்க. வெட்டி போட்டான். பெலிஸ்தியர் அண்டைக்கு ஓடினான். இவ்வளவு நாள் தூரமே இருந்தவங்க இப்போ சத்துரு கோட்டைக்குள்ளே போயிட்டான். போய் அவன் கூழாங்கல் மாத்திரம் அல்ல, அது அவனுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. விசுவாசத்துல முதல் அடி. ஆனா பாருங்க, 2வது அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை நீதி செய்கிறான், தீர்ப்பு செய்கிறான். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால மடியணும். ஒரு நீதியை, நியாய தீர்ப்பை அந்த இடத்துல செய்து ஒரு பெரிய மீட்பை கொடுக்கிறான். அப்ப நெருங்கி போ, எதிர்த்து போ, எதிர்த்து பேசு, போராடு. ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். சத்துருவின் ஆயுதத்தை கொண்டே சத்துருவை அழித்து போடுவான். நீங்க ஒன்னும் ஆயுதம் எடுக்க வேண்டாம். அவன் எடுத்த ஆயுதத்தினாலே அவனுக்கு கர்த்தர் அழிவை கொடுப்பார். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல சும்மா இருந்து போராடுங்க. பாருங்க, கூழாங்கல் அடிச்சான், பொத்துன்னு விழுந்தான். அதோட விட்டுருக்கலாமா? நம்ம வாழ்க்கையில அப்படி விடாதீங்க. உங்க ஜப வாழ்க்கையில அப்படி விடாதீங்க. போராடுகிற வாழ்க்கையில விடாதீங்க. ஏதோ 2 நாள் ஜபிச்ச உடனே ஒரு பிரச்சனை சேர்ந்துருச்சு, ஒரு சமாதானம் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கிறோம். அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அதுதான் தாவீது அப்படி உள்ள அந்த அபிஷேகம் விடல. ஓடுறான், எழுந்திருக்கிறான், போறான். அதை முற்றிலுமாக சங்கரித்து அழித்து போட்டு அதை ஜீரோவாக மாற்றுகிறான். கீழே விழுந்துட்டான்னு நினைச்சிட்டு விட்டு விடுகிறவன் தாவீது அல்ல, அது அபிஷேகிக்கப்பட்டவன் அல்ல, அதை முழுமையாய் சங்கரிப்பான். நான் சொல்லட்டா, உங்க கடன்களை முழுமையாய் நீங்கள் சங்கரிக்க போகிறீர்கள். உங்க குடும்பத்துடைய தரித்திரங்களை முழுமையாய் சங்கரிக்க போகிறீர்கள். இன்னைக்கு உங்க குடும்பத்துல காணக்கூடிய வியாதிகளை முழுமையாய் சங்கரிக்க போகிறீர்கள். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, உங்களுடைய சிறையிருப்புகள் முழுமையாய் மாற்றப்பட போகிறது.
கொஞ்சம் நஞ்சம் அல்ல, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன், நான் இதோடய வாழ்ந்துக்கிறேன், அப்படி இல்லை. ஒரு முழுமை சபையில இன்னும் தரிசனம் நிறைவேறலையா, அந்த முழுமையாய் அந்த தரிசனம் எனக்கு வரணும். அந்த முழுமையாய் கர்த்தர் சொன்ன காரியம் எனக்கு முழுமையா தான் வரணும், அறகுறையா எனக்கு வரவே கூடாது. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினால நான் சொல்றேன், உங்களை யாராலையும் தொடவே முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க பிசாசுக்கு அந்த அழிவை கொடுக்க ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க பிசாசை விரட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனா அதை அழிக்கிறது தான் போராடுகிற ஒரு காரியம். அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். அழித்து போடும்படியாக நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். பெலிஸ்தியர் ஓடி போனார்கள். எனக்கு அன்பானவர்கள், தாவீத காரியத்தை குறித்து சொல்லும் போது இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடலாம் பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை, இந்த தாவீதுடைய காரியத்துல இந்த மாம்சத்துல எழும்பின இந்த பெலிஸ்தியருடைய காரியத்தை அழித்து போடும்படி, ஒழித்து போடும்படி ஒரு 4 ஓட்டத்தை உங்களுக்கு சொன்னேன். முதல் ஓட்டம் என்ன? தகப்பனை பார்த்து ஓடி ஓட்டம். 2வது ஓட்டம் என்ன சொன்ன? சேனைக்குள் ஓடுகிற ஓட்டம். 3வது ஓட்டம் எதிராக, பிசாசுக்கு எதிராக நின்று ஓடுகிற ஓட்டம். 4வது ஓட்டம் பெலிஸ்தியன் அண்டையில ஓடி அழித்து போடுகிற ஓட்டம். அழித்து போடுகிற ஓட்டம். அப்ப மாம்சத்துல எழும்புகிற காரியங்களை நம்ம அழித்து போடணும், ஒழித்து போடணும். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில இந்த ஜெயத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவன் ஏதோ அன்னைக்கு வந்து அபிஷேகிக்கப்பட்டு உடனே அவன் செய்யல. அவனுக்கு ஏற்கனவே கர்த்தர், அவன் பழைய காரியம் இருந்தது என்னன்னா, கரடியையும் சிங்கத்தையும் அவன் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறான், அதை கிழித்து போட்டு அதை ஜெயித்திருக்கிறான். இது எதை குறிக்குது அப்படின்னா, இப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப நிறைய பேர் எல்லாரும் அப்படிதான், நிறைய பேர் மேக்சிமம் சர்ச்சில் வந்துட்டோம்னா, ஒரு ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா, ஒரு 4 பேருக்கு முன்னாடி வந்துட்டோம்னா நம்மளை அப்படியே பக்திமான் மாதிரி காட்டிப்போம். நம்ம அப்படியே ஜெபத்துல யார் முன்னாடி நம்மளை ஜெபிக்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே உருகுவோம், அப்படியே பயங்கரமான ஜெப வீரத்பாயிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு தெரியும் நம்ம இங்க ஒரு ஆக்டிங் பண்றோம், அப்படிதான். அப்பதான் 4 பேருக்கு ஒரு விசுவாசம் போகும், 4 பேர் அந்த ஜெபத்தை கேட்டு பயன் அடைவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில அந்த வேஷம் எல்லாம் கிடையாதுங்க. அந்த வேஷம் போடுகிறவன் தாவீது கிடையாது. தாவீதுடைய வாழ்க்கையில ஏற்கனவே கரடியும் சிங்கத்தையும் அவன் மறைவான வாழ்க்கையில கொன்று போட்டான். அது யாருக்கும் தெரியாது. யாருக்கா தெரியுமா? தாவீது கரடியும் அவன் தான் சொல்றான் சவுல் கிட்ட வந்து, நான் சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டவன், ஏற்கனவே கொண்டு இருக்கிறேன். அப்பதான் சவுல் பார்க்கிறான், சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டவனா, ஆடுகளை வாயிலிருந்து ஆடுகளை நான் காப்பாற்றினவன் அப்படின்றான். இப்பதான் நம்முடைய மறைவான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய மறைவான வாழ்க்கை முக்கியம். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த ஓட்டத்துல மறைவான வாழ்க்கை முக்கியம். பிளீஸ் பிளீஸ் எல்லாரும் இதை பாருங்க. என் மறைவான வாழ்க்கை, மறைவான குடும்ப வாழ்க்கை, இதுல எனக்கு பரிசுத்தம் இல்லாம, அதுல உண்மை இல்லாம நான் வெளியரங்கமா வந்து என்ன ஊழியம் பார்த்து என்ன ஜெபித்தாலும் அங்கு ஒரு ஆத்மாவும் அசைக்கப்படாது. ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஒருத்தர் கூட என் மூலியமா வரக்கூடிய வார்த்தைகளை ரிசீவ் நடக்காது. ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஆமேன். என் தொண்டை செத்து போய் இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய கரம் என் மறைவான வாழ்க்கையில நான் தேவனோடு இருக்கிற சரியான ஐக்கியம் இருந்தாதான் இந்த இடத்துல வரும்போது கரடியும் சிங்கமும் அங்கு செத்து மடியும். கர்த்தர் சத்துருவின் வாயிலிருந்து நம்மை ரட்சிக்கிற வல்லமையின் வார்த்தைகளை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா ஆகாயத்தில் அடிக்கிற ஓசையை போல நாய் வேஷம் போட்டா கொலைச்சிட்டு போகணுன்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போகணும்னு சொல்லி போற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் அல்ல. ஆமேன். தாவீதும் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய மறைவான வாழ்க்கை ஒரு வெற்றி பெற்றவராய் இருந்ததுனாலதான் வெளியரங்கமான வாழ்க்கையில ஒரு வெற்றியை அவரால் காண முடியுது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மறைவான வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறுங்க. தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கையில வெற்றியை பெற்று அனுபவிங்க. அப்பதான் உங்க வெளியரங்கமான வாழ்க்கையில ஒரு நாள் அந்த வெற்றியை காணத்தக்கதாக அந்த ஓட்டம் ஜெயமாக முடியும். அல்லேலூயா. ஒருவேளை உங்க மறைவான வாழ்க்கை ஜெயமா இருந்ததுன்னா, எனக்கு அன்பானவர்களே, நீங்க வெளியரங்கமா இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அநேகருக்கு மலைகள் இருக்கிற பட்டணத்தை போல பிரகாசிக்க செய்கிறார். உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, நீங்க மறைந்திருக்க மாட்டீங்க. தேசங்கள் அறியும்படி, ராஜாக்களுக்கு முன்னாக நிற்கும்படி உயர்த்துவார். உங்க தொழிலில் ஆண்டவர் உயர்த்தி உங்களை எஜமானுக்கு முன்னாடி நிற்க வைப்பார். உங்க சபையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பாங்க. ஒரு சபை இருக்கு, போங்க, விடுதலை கிடைக்கும், நல்லா இருக்கு, போங்க அப்படின்னு சொல்ற சாட்சி வேணுமா? அந்த சபைக்கு போவாங்க. அங்க போனா இதெல்லாம் நடக்குது வேணுமா? இல்லை இல்லை. நம்முடைய மறைவான வாழ்க்கை சரியா இருந்தான் தாவீதுக்கு ஒரு வெளியரங்கமான வெற்றியை கொடுத்தார். அப்ப வந்து கேட்கறாங்க, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க யாரோ பாரமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இங்க இருந்து எனக்கு தெரியுது, நான் சொல்லட்டா? யாருமா இந்த பையன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாள் வரப்போகிறது. யாருமா? யார் இந்த பையன்? அப்படி இல்லை, யாருமா இந்த பையன்? உங்க பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் நல் மதிப்பாய் சொல்லக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. ஈசாயின் மகனாகிய தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், யாருடைய மகன் இவன்? யாருடைய மகன் இவன்? இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிற யாருடைய மகன்?
உங்க பிள்ளைகளையும் கர்த்தர், உங்க சந்ததியும் கர்த்தர், அந்த நீதிமானுடைய சந்ததியா இருந்து கர்த்தர் அப்படி உயர்த்த போகிறார். விசுவாசிங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் காரியம் ஜெயமா இருக்கும் போது, நான் மறைவானவர்கள்ல அபிஷேகிக்கப்படும் போது, தகப்பனும் தாயும் கைவிட்ட நிலைமையில தாவீது இருந்தார். 7 பேரை புறக்கணிக்கும் போது அப்பாக்கும் அம்மாக்கும் சகோதரர்களுக்கும் தாவீதை குறித்த ஞாபகம் இல்ல. ஒரு வேளை அப்படிப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் நான் சொல்றேன், உங்களுடைய மறைவான வாழ்க்கை சரியா இருந்தால் வெளியரங்கமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களை மகிமையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஆனா என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட போது, என்னுடைய மறைவான வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருந்த நாட்கள் உண்டு. நான் இன்னைக்கு அதை பாரத்தோடு நான் சொல்றேன். உண்மையாய் ஜெபிப்பேன், உண்மையாய் ஒருத்தங்களுக்காக பாரப்படுவேன், உண்மையா ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பேன். பகையோ விருதவங்களை என் உள்ளத்துல நான் வைக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஆண்டவர் சமூகத்துல போனா அந்த உண்மை தன்மை என்கிட்ட எப்பயுமே இருக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் வெளியரங்கமா நிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மறைவான வாழ்க்கை உண்மையா இருந்ததுக்காக தான். அல்லேலூயா. இப்போ கடைசியா ஒரு ஓட்டம், 4 ஓட்டம் தாவீதுடைய ஓட்டம். இப்ப வாசிங்க 1 சாமுவேல் 17:52. யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். பெலிஸ்தியரை துரத்தினார்கள். இப்ப என்ன ஓட்டம்? யார் ஓடணும்? இப்ப ஓட்டம் இஸ்ரவேலர்களும் யூதர்களும் அந்த ராஜாவும் பயந்து 40 நாள் ஓடி இருந்தவங்க இப்ப என்ன செய்யறாங்க? பெலிஸ்தியர்களை துரத்தி ஓடுகிறார்கள். அப்ப தாவீதுடைய இந்த 4 ஓட்டத்தை இஸ்ரவேலர்களும் யூதர்களும் பார்க்கிறாங்க. அப்படி பார்த்த உடனே இந்த 5வது ஓட்டம், இனி தாவீது தேவையில்ல, அந்த தாவீதுடைய ஆவியானவர் அந்த இஸ்ரவேலர் யூதர்கள் மேல அப்படியே இறங்கினதுனால அவர்கள் பெலிஸ்தியரை எதிர்த்து ஓடுகிற ஒரு முன்மாதிரியான ஓட்டம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். தாவீதுடைய ஓட்டம் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் இருந்தது. தாவீதுடைய ஓட்டம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தது. என்னுடைய ஜெப வாழ்க்கை, நான் தேவனுக்காக ஓடுவது, நான் தேவனுக்காக பேசுவது, நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவது, நான் தேவனுக்காக நிற்பது, நான் தேவனுக்காக எல்லா காரியத்தையும் இழப்பது, இதை என்னை பின்பற்றுகிற என்னுடைய சகோதரன் என்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே வரான். அந்த சகோதரன் என்னால இடங்கள் அடையாதபடி என்னுடைய வழியை, என்னுடைய காரியங்களிலே என்னோடு கூட இருக்கிற இயேசுவோடு கூட அவன் சேர்ந்து ஓடும்படி என்னுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையா இருக்கணும். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க ஓட்டத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்க பேச்சை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உங்களுடைய வளர்ச்சியை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களுடைய ஆவிக்குரிய காலத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீங்க சத்தியத்துல வளர்றத ஒருத்தங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உன் சகோதரனுக்கு நீங்க இடரலா இராதபடி உங்கள் சகோதரன் உங்களை பின்பற்றி அவரும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான ஓட்டமாய் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்று நான் இந்த செய்தியின் மூலமாக ஒரு கருவையாக, ஒரு சாட்சியாக, ஒரு அர்ப்பணிப்பாக கூட நான் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்க விரும்புகிறேன். இந்த தாவீது ராஜாவுக்கு முன்பாக நின்றான். சத்ருவின் தலை அவன் கரத்திலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கோலியாத்தினுடைய தலை, சத்துருடைய பெடரியை, இன்னைக்கு அந்த ஆளுகையை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறவராய் இருப்பார். கடைசியா ஒரு சாட்சியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதை நான் கேட்ட ஒரு சாட்சி தான். எமில் ஜபர் சிங் அண்ணன், அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ்ல எமில் ஜபர் சிங் அண்ணன் உங்களுக்கு தெரியும், விஸ்வவாணி ஊழியர்களுடைய அவங்க ஃபவுண்டரா இருந்து ஜெனரல் செக்ரட்டரி வந்து பணியாற்றினவங்க. அவங்க பிள்ளைகள் அவங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸை சாட்சி கொடுத்தாங்க. அவரை மறித்து அவரை அடக்கம் பண்ணி வைத்து அந்த நினைவு ஜபக்கூட்டத்துல சொல்லும் போது, எங்க அப்பா 2 காலில் நின்று நாங்கள் பார்க்கிறதை விட அவர்கள் முழங்காலில் நிற்பதைத்தான் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள், என் பிள்ளைகள் என்னை குறித்து என்ன ஓட்டத்தை முன்மாதிரியாய் வைக்கப் போகிறார்கள்? எங்க அப்பா ஓடின ஓட்டத்துல நான் ஓடணும்னு என் பிள்ளைகள் நினைக்க போகிறார்களா? எங்க அப்பாவை குறித்து என் பிள்ளைகள், நம்ம குடும்பத்துல சாட்சி சொல்ல போகிறார்களா? இல்ல அப்பா ஒன்னும் பிரயோஜனம் இல்லாதவர், ஒன்னும் வேஸ்ட், எங்க அப்பா வேஸ்ட்ன்னு சொல்ல போறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு முன்மாதிரியான ஓட்டத்தை ஓட போகிறோம் என்ற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னாக பதிவு செய்து, பெற்றோர்களே ஒரு முன்மாதிரியான ஓட்டத்தை ஓடி அடுத்த தலைமுறையை கிறிஸ்துவின் சந்ததிக்குள் தாவீதை போல கோலியாத்தை வீழ்த்துகிற, அப்படி வீழ்த்தி அநேக கூட்டத்துக்கு சாத்தானுடைய பிடியில இருக்கிற இருள இருக்கிற விரட்டுகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்முடைய சந்ததியை, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஓட்டத்தை ஓட பெற்றோர்களாகிய நாம், சபையாகிய நாம் இன்னைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு எப்படி தாவீதுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து சத்ருவின் தலையை கரத்துல கொடுத்து ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைத்தாரோ, அதே போல நம்மளையும் ஆண்டவர்
உயர்த்தி ஆசீர்வதித்து ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து அறிந்ததாக வாழ்க்கை